ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எடுத்தாச்சு. ஆனால் சீக்கிரமாக சமைக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த சிக்கன் வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கன் நல்லா கழுவி நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்குங்க. எண்ணெயில் சேர்த்து உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வணக்கி விட்டிங்கன்னா போதும். நம்ம எந்த ஒரு மசாலாவும் உப்பு எதுவுமே இப்போ சேர்க்க போகிறதில்ல. வெறும் எண்ணெயில் மட்டும் லைட்டாக நம்ம வதக்கி இந்த சிக்கனை எடுக்க போகிறோம். சிக்கனை 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் தேவைப்பட்ட எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எனக்கு இந்த எண்ணெயே போதுமான அளவாக இருக்குது. இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், இதுக்கு பச்சை மிளகாய் நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்குங்க. விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. மிளகாயும் கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயமும் சேர்ந்து தான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். 2 நிமிஷமாக நல்லா வணக்கி விடுங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை அப்படி சேர்க்கும் போது நல்ல வாசம் சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே வணக்கி விடுங்க. இந்த கொத்தமல்லி தலையோட வாசம் அவ்வளோ சூப்பராக அடிக்கும். நல்லா சிக்கன்ல நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தக்காளி பழம் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. தக்காளி பழம் கொஞ்சம் குழைய வணங்கி வரட்டும். மூடி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வணங்கிடும். தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி மிளகாய் வேறு கிள்ளி போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்குங்க. மசாலாலாம் சேர்த்து வணக்கினதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் சிக்கன் வீடியோ எடுக்கலை பாருங்கள். நம்ம எண்ணெயில் வணக்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் சிக்கன் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு தண்ணி உங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்குங்க. இது ட்ரை சிக்கன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம மூடி வச்சு சிம்மிலே வச்சு வேக வைக்கங்காட்டி எந்த அளவுக்கு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியிலே சிக்கன் வெந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் இதுக்கு மூடி போட்டு அப்பப்போ இடையில கிளறி விட்டால் போதும். பாருங்கள், 3/4 வாசி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா வெந்து ட்ரையாக வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் பிரிஞ்சு அப்படியே சுற்றி பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
நம்மளோட ட்ரை சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.